Good evening students, this is Max Ma'am Sivagami. இன்னைக்கு நான் 11th standard உடைய first volume important full-ஆ சொல்ல போறேன். Actually 11th standard ரொம்ப easy அப்படின்னா நினைக்காதீங்க, forego பண்ணிடுவோம்னு நினைக்காதீங்க. 12th standard வந்து 11th standard ஓட continuation. மேக்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் படிக்கலைன்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் படிக்கவே முடியாது. அதனால தயவு செஞ்சு 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸை நல்லா படிங்க. ஈஸியாக பாஸ் அவுட் பண்ணலாம், கொஞ்சோண்டு படித்தா போதும் அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. செகண்ட் வால்யூம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா செகண்ட் வால்யூம் படித்தாதான் நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கவே முடியும். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸை ஃபோர்கோ பண்ணிங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் நல்லாவே படிக்க முடியாதுப்பா. தயவு செஞ்சு படிங்க. அடுத்த வாரம் உங்களுக்கும் பரீட்சை, புதன்கிழமை நல்லா படிங்க. இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக மார்க் வாங்குறதுக்காக ஒவ்வொரு பாடத்துலையும் 5 சம்ஸ் கொடுத்துருக்கேன், அதை பாருங்க சரியா. கண்டிப்பாக அந்த சம்மை ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுங்க சரியா. ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர் எக்ஸாம்பிள் 1.2, எக்ஸசைஸ் 1.2ல 9 சம், எக்ஸசைஸ் 1.3ல 12th சம், எக்ஸசைஸ் 1.3ல செகண்ட் சம், எக்ஸாம்பிள் 1.30. செகண்ட் சாப்டர்ல 2.8 ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, அது நல்லா பார்த்துக்கோங்க. 2.9 இம்பார்ட்டன்ட்டு, அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 2.11ல 7th சம், எக்ஸசைஸ் 2.8ல செகண்ட் சம், எக்ஸசைஸ் 2.12ல 10th சம், எக்ஸசைஸ் 2.4ல 4th சம், எக்ஸாம்பிள் 2.26. செகண்ட் சாப்டர் நல்லா பாருங்க. சாப்டர் 3 வந்து ட்ரிக்னாமெட்ரி, அது நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். உங்களுக்கு இப்போவுமே பிடிக்காது அந்த தேர்ட் சாப்டர் கண்டாலே. ஆனால் அதில் ஒரு முக்கியமான டெரிவேஷன் இருக்குது, நேப்பியர் ஃபார்முலா டெரிவேஷன். அதை நீங்கள் மட்டும் படித்தா கூட ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிட்டு போகலாம் தேர்ட் சாப்டரில். ஸோ அதை படிச்சிருக்கேன். நேப்பியர் ஃபார்முலா டெரிவேஷன், எக்ஸசைஸ் 3.3ல 4th சம், எக்ஸாம்பிள் 3.2ல 9th ஃபர்ஸ்ட் சம், எக்ஸசைஸ் 3.5ல 6th சம், எக்ஸசைஸ் 3.7ல ஃபர்ஸ்ட் சம் சரியா. அதே மாதிரி சாப்டர் 4ல பார்த்தீங்கன்னா 4.4 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். அதை ஃபுல்லாக படித்தா கூட நல்லா தான் இருக்கும். அதுலேயும் ஆனால் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன், நல்லா பாருங்க. எக்ஸசைஸ் 4.4ல ஃபர்ஸ்ட் சம், எக்ஸசைஸ் 4.4ல 4th சம், எக்ஸசைஸ் 4.3ல 15th சம், எக்ஸாம்பிள் 4.63, எக்ஸசைஸ் 4.2ல 11th சம். ஆக்சுவலாக 4.1, 2, 3 வந்து பெர்முட்டேஷனும் காம்பினேஷனும். பெர்முட்டேஷன் காம்பினேஷன் வந்து படித்தாதான் சில சம்ஸ்லாம் 12th நல்லா பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் படிக்காமல் ஃபோர்கோ பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக படிக்கணும். சாப்டர் 5ல எக்ஸசைஸ் 5.2ல செகண்ட்ல 3rd சம், எக்ஸசைஸ் 5.2ல 7th சம், எக்ஸசைஸ் 5.3ல 3rdல செகண்ட் சம், எக்ஸாம்பிள் 5.25, எக்ஸசைஸ் 5.4ல 3rd and 4th சம் சரியா. 5th சாப்டர் வந்து பைனாமியல் தியரம் அண்ட் எக்ஸ்பான்ஷன். அதில் செலக்டிவாக படித்தா போது நான் கொஞ்சம் கஷ்டம்தான் சரியா. சாப்டர் 6 வந்து எக்ஸாம்பிள் 6.19, எக்ஸாம்பிள் 6.23, எக்ஸசைஸ் 6.4ல 14th சம், எக்ஸசைஸ் 6.4ல 13th சம், எக்ஸாம்பிள் 6.38. சில 6th சாப்டர் நல்லா பார்க்கணும், நல்லா படிங்க. 6.4. ஆல் த பெஸ்ட் சில்ட்ரன், நல்லா மார்க் வாங்குங்க.